Hi guys, welcome to my channel. Today நம்ம பார்க்க போகிறது Rejoice in Your Enemies அப்படிங்கிற BL mangaவோட சாப்டர் 19 தான். இந்த mangaவோட ஸ்டார்டிங்லே சென் வந்து ரெஸ்ட் ரூமில் நின்றுட்டு ஏன் அவன் ஷை ஆகுறதெல்லாம் பார்த்து நான் ஹாப்பியாகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறமா ரென் படிச்சுட்டு இருக்கான். அந்த டைமில் அவனோட காலை ஆட்டிகிட்டே இருக்கிறான். இதை நோட் பண்ண சென் வந்து நீ ஏன் நர்வஸாக இருக்கு அப்படின்னு கேட்குறான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரென் கேட்க, நீ நர்வஸாக இருக்கும்போதெல்லாம் உன்னோட காலை வந்து இந்த மாதிரி ஆட்டுவா. நீ பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு எதுவும் புரியலை அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சென் சொல்ல, இல்லை அதெல்லாம் இல்லை, நீ எப்போ ஸ்டடீஸ் பற்றியே நினச்சிட்டு இருக்கங்கிறத நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன்ட்டு ரென் சொல்ல, ஸ்டடீஸ் தவிர உனக்கு வேறு ஏதாவது பண்ண பிடிக்குமா, ஆசை இருக்கான்னு கேட்குறான். மணி ஏர்ன் பண்ணுறது வந்து கவுண்ட் ஆகுமா அப்படின்னு சென் கேட்க, இல்லை நான் அந்த மாதிரி கேட்கல, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா நம்ம விளாடுவோம்ல பேஸ்கெட் பால், ஹைக்கிங் இல்லை கேம் விளாடுறது அந்த மாதிரி ஏதாவது. இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்கேன் அப்படின்னு இவன் சொல்ல, இவன் ஏதோ புதுசாக கேட்குற மாதிரி சென் வந்து ஃபேஸ்லாம் வச்சுட்டு கேட்குறான். இருக்குது அப்படின்னு சொல்கிறான். கடலுக்கு அடியில் போயிட்டு அங்கே இருக்கிற கிரியேச்சர்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், மவுண்ட் ஆயை வந்து கிளைம் பண்ணணும், எல்லாரும் வந்து அது கிளைம் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா இல்லையாங்கிறத நான் பார்க்கணும். மேபி எனக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா நான் கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் டாக் வாங்கி வளர்க்கணும்னு சொல்கிறான். கார்டனோட சேர்த்து ஒரு வில்லா வாங்கணும் அப்படின்னு சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ரென் வந்து ரசித்து கேட்டுட்டு இருக்கான். நல்ல ஆம்பிஷன் தான் வச்சுருக்க அப்படின்னு சொல்ல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ண தானே அதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சென் சொல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் திரும்பிக்கிறாங்க. நீ சொன்னதுக்கப்புறம் இவ்வளோ லேசியாக இருக்கிறத நினச்சி எனக்கே ரொம்ப எம்பாரசிங்காக இருக்குது, இனிமேல் நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் சொல்கிறான். சேத்தில் சிக்கிக்கிட்டா மூவ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து சென் மாதிரி பீப்புள்ஸை தான் ரெஃபர் பண்ணுறாங்க போல் அப்படின்னு இவன் நினைக்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சென் கேட்குறான். இல்லை ஒன்றும் இல்லை, என்னோட ட்ரீம்ஸ்லாம் நான் அட்மியர் பண்ணுறேன் அப்படின்னு இவன் சொல்லிட்டு எழுதிட்டு இருக்கிறான். அந்த டைமில் ரென்னோட ஃப்ரெண்ட் கிட்ட இருந்தால் அவனுக்கு ஃபோட்டோஸ்லாம் வருது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா சென் தூங்குறது, அதே மாதிரி அவனோட ஆப்ஸ் பிக்லாம் இருக்குது. இதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆயிடுறான். உனக்கு சென்ஸ் இருக்கா, இந்த மாதிரி சென்னோட பிக்லாம் நீ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க, சென்க்கு வந்து இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறான். எனக்கு ஹெல்ப் பண்ணு, செகண்ட் இயர் கேர்ள் சென்னோட பிக் வேணும்னு கேட்டா, நேற்று நைட்லேருந்து நானும் சூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், பட் எதை சூஸ் பண்ணேன்னு தெரில, நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறான். இவன் அதை பார்த்து ஷாக் ஆகுறான். சென்னோட இதை நோட் பண்ணுறான். இந்த பிக் எல்லாத்தையுமே நீ இப்போவே டெலீட் பண்ணு, சென்க்கு இதெல்லாம் தெரியுமா, அவனுக்கு தெரியாமல் நீ பிக் எடுக்கிறதுன்னு கேட்க, நீ அப்படிலாம் சொல்லாத, அவனுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு இவன் சொல்ல, ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. உன்னோட ஷர்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கு அப்படின்னு சொல்கிறான். இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சென்னும் தூக்குறான். இது பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சென் கேட்க, இல்லை உனக்கு அதெல்லாம் புரியாதுன்னு சொல்லிட்டு ரென்னோட ஃப்ரெண்ட் வந்து அவனுக்கு பிக்ஸை காமிக்கான். எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பிக்கை பார்த்துட்டு இருக்கான். நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன், சென் ரொம்ப நைஸான பர்சன் அப்படின்னு சொல்கிறான். சென்னை பார்க்குறான். சென் மறுபடியும் ரென் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறான். நீயும் அப்படிதான் நினைக்கிறியா அப்படின்னு ரென் கேட்க, ஒரு ரிப்ளையும் வரல. எங்கே போயிட்டான் அப்படின்னு திங்க் பண்ணுறான். அதுக்கப்புறமா சேட்டில் போயிட்டு அந்த பிக்கை வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். பார்க்குறான்னு சொல்ல முடியாது, ரசிச்சிட்டு இருக்கான். அந்த டைம்ல சென் பின்னாடி வந்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்குறான். வேகமாக அதை ஒழிச்சு வைக்கிறான். அதோட இந்த சீன் வந்து இங்கே க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.